வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் மனோகரா. வாங்க கதையை தொடரலாம். வசந்தசேனி சொன்ன அந்த கேவலமான வார்த்தையை கேட்டதும் மன்னரே ஒரு கணம் ஆடி போயிடுறார். மன்னருக்கே அப்படி இருக்கும் போது மனோகரனுக்கு எப்படி இருக்கும்? ஆத்திரத்தோட தன்னோட இடுப்புல இருந்த குத்துவாளை எடுத்து, என்ன சொன்ன நீன்னு வசந்தசேனியை குத்த போற மனோகரனை தடுக்கிறார் மன்னர். ஆனாலும் மனோகரனோட ஆத்திரம் அடங்குற மாதிரி இல்ல. யாருக்குத்தான் கோபம் வராது? முடியாதுன்னு மறுக்கிறார் மனோகரன். நான் சொல்றேன் விடு கட்டாரியன மன்னர் அதட்ட. நீங்க உங்களோட மனைவியோட மானத்தை காப்பாத்தலைனாலும் நான் என்னோட தாயோட மானத்தை காப்பாத்தியே தீருவேன்னு துடிக்கிறார் மனோகரன். மன்னரோட கைய உதறிட்டு கட்டாரிய தூக்க, அப்ப விஜயா மனோகரனை பிடிச்சு அத்தைக்கு கொடுத்த வாக்குறுதின்னு ஞாபகப்படுத்த, விஜயாவையும் கோவத்துல தள்ளி விட்டுட்டு வாக்குறுதின்னு கோவமா கழுத்துல போட்டிருந்த மாலையை பிடுங்கி தூர வீசிட்டு அம்மானு கூப்பிட்டுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறார் மனோகரன். மகனை தடுத்தாலும் மன்னருக்கும் வசந்தசேனி சொன்னது ரொம்பவே சுட்டுடுச்சு. கோவமா, வசந்தி நீ வரம்பு மீறிட்டன்னு சொல்ல, சுவாமின்னு அவர்கிட்ட வசந்தா போக, சீ பேசாதேன்னு அவங்க கைய தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறார் மன்னர். மனோகரன் போன திசையை கோவமா முறைச்சு பார்த்துட்டு மன்னர் பின்னாடி போறாங்க வசந்தசேனை. புயல் மாதிரி புறப்பட்ட மனோகரன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா துள்ளி வரும் தேர், ஆவேசத்தை அள்ளி வரும் வாள், இதையெல்லாம் தடுத்திருக்கேன். அதை விட பெரியவளா என்ன பார்த்து கை கொட்டி சிரிச்ச இந்த கள்ளி, ஆனா அவளை எதிர்க்க முடியாம ஓடி வந்திருக்கேன். யாரால அம்மா? உங்களால, உங்களோட கட்டளையால, சத்தியத்தாலன ஆற்றாமையிலையும் கோபத்திலையும் மனோகரன் புலம்புறார். மனோகரனோட இந்த திடீர் கோபத்துக்கு காரணம் புரியாம, மனோகரா விஷயத்த சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க பத்மாவதி. என்ன நடக்கும்? தன்மானம் தரைமட்டம் ஆயிடுச்சு, வீரம் விலை கூறப்பட்டு விட்டது, அவமான சின்னம் ஆணவத்தால ஆடியதுன்னு கொதிச்சுட்டு அவங்க முன்னால மண்டிட்டு, அம்மா உங்க கட்டளைய உடனடியா மாத்திக்கங்கம்மான்னு கிஞ்சுறார் மனோகரன். அதுக்கு பத்மாவதி, சத்தியம் செஞ்சிருக்கிற செல்வான்னு சொல்ல கோவத்துல கொதிக்கிறார் மனோகரன். சத்தியம்? வீரன் கோழையாவதா? துடிக்கும் தோள்கள் துவண்டு போவதா? வேண்டாம், அந்த விபரீதமான சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா போற மனோகரனை தடுக்கிறாங்க பத்மாவதி. ஆனாலும் அவங்க அம்மா பேச்ச கேட்காம அங்க இருந்து போயிடுறார் மனோகரன். அப்ப அழுதுகிட்டே விஜயா அங்க வந்து அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு பத்மாவதியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு பத்மாவதி கேட்க, அந்த பாதகி வசந்தசேனன் ஆரம்பிச்சுட்டு அதை சொல்ல முடியாம அழுகுறாங்க விஜயா. அதே நேரத்துல மன்னர் வசந்தசேனியோட முகத்தை பார்க்க பிடிக்காம அவரோட ரூமுக்குள்ள கதவு பூட்டிக்கிட்டே இருக்கார். வெளியே இருந்த வசந்தசேனி, பிரபு பிரபு வசந்தி வந்து இருக்கேன்னு கூப்பிட்டும் தட்டியும் மன்னருக்கு கோபம் கொஞ்சமும் குறையல. ஒரு முடிவுக்கு வந்தவங்களா அங்க இருந்து போயிடுறாங்க வசந்தசேனை. அதே நேரத்துல விஜயா நடந்தத பத்மாவதி கிட்ட சொல்ல, அப்படியா சொன்னா? அது அரசர் கேட்டுக்கிட்டா இருந்தார்? அப்போ சத்தியசீலர் அங்க இருந்தாரா விஜயான்னு பத்மாவதி கேட்க, அழுதுகிட்டே இருந்தார்னு சொல்றாங்க விஜயா. மனோகரனை தான் தாயோட ஆணை தடுத்தது, சத்தியசீலரை எது தடுத்துச்சு? அந்த கொடுமையை எதிர்த்து பேச முடியாம அவரோட குரல்ல நடுக்க ஏற்பட்டுடுச்சா, அல்லது கோழைத்தனம் தான் நெஞ்சில குடி புகுந்துடுச்சான்னு கோவமா கேக்குறாங்க அரசி. அங்க இருந்த பணிப்பெண் கிட்ட சத்தியசீலரை வர சொல்லி ஆணையிடுறாங்க பத்மாவதி. இத மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கிற மாலினி வசந்தசேனி கிட்ட சொல்ல போறாங்க. வசந்தசேனி அவங்க ரூம்ல உக்ரசேனரோட போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து, ஏமா இதன்னு மாலினி கேட்க, நான் தான் சொல்லி இருக்கேன்ல, ஆபத்துல கை கொடுக்கும் கடவுள் இதுதான்னு வசந்தசேனி சொல்ல, அதுக்கு மாலினி, இதோட உதவி இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. வசந்தா மாலினி கிட்ட, அது இருக்கட்டும் போன செய்தி என்னன்னு கேட்க, மனோகரன் கோவமா இருக்கார். மகாராணியும் ஆவேசத்துல துடிக்கன்னு ஆரம்பிக்க, நேர விஷயத்த சொல்லுன்னு வசந்தசேனை அவசரப்படுத்த, சத்தியசீலரை உடனடியா வர சொல்லி தோழி அனுப்பி இருக்காங்கன்னு தான் கேட்ட செய்தியை சொல்றாங்க மாலினி. இந்த நேரத்திலயா இருட்டி வேலையிலையான்னு வசந்தசேனை கேட்க, ஆமான்னு சொல்றாங்க மாலினி. அத கேட்டதும் பத்மாவதியோட அந்தப்புறத்துக்கு சத்தியசீலரோட வருகைன்னு வசந்தசேனை யோசிக்க, வசந்த விழால நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்கன்னு மாலினி சொல்ல, அவரை எதுக்கு வர சொல்லி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்டி, ஆனா அதை நம்ம திருப்பி விட்டுட்டான்னு அடுத்த சூழ்ச்சிக்கு பிளான் போடுறாங்க வசந்தசேனை. கோணல் வழியில தான் வசந்தசேனைக்கு புத்தி ஃபாஸ்டா ஒர்க் ஆகுமே. உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா தோண, சத்தியசீலர் இந்த நேரத்துல பத்மாவதியோட அந்தப்புறத்துக்கு போறத மன்னர் பார்க்க வைக்கணும்னு திட்டம் போடுறாங்க வசந்தசேனை. நினைச்சதை நடத்துறது தானே வசந்தசேனையோட டேலண்டே. மாலினிய விட்டு மன்னரோட ரூம அவசரமா தட்ட சொல்லி அனுப்புறாங்க வசந்தசேனை. மாலினியும் மன்னரோட கதவை அவசரமா தட்டி, ஆபத்து, கதவை திறங்க மகாராஜா, காரியம் கெட்டுடும்னு கதவை தட்ட, மன்னரும் என்னன்னு கதவை திறக்கிறார். மாலினி அழுதுகிட்டே, வசந்தசேனை அம்மா தூக்கு போட்டுட்டு சாக போறாங்களாம், சீக்கிரம் போனாதான் காப்பாத்தலான்னு மாலினி சொல்ல, கோபம் எல்லாம் மறந்து எங்கன்னு கேட்டுட்டு பதறி ஓடுறார் மன்னர். மன்னர் வர்றத பார்த்ததும் ஓடி போய் ஒரு கல்லுல ஏறி துணியை எடுத்து கழுத்துல சுருக்கு போட்டுக்கிட்டு, ஆண்டவனே அடியால உன்னோட திருவடியில ஏத்துக்கோ, காட்டிய விசுவாசம் எல்லாம் விடலுக்கரைத்த நீராயிடுச்சு, அவர் மேல குத்தம் இல்ல, எல்லாம் என்னோட விதி, நான் தான் அனுபவிக்கணும்னு நீலி கண்ணீர் வடிக்க, அவசரமா மன்னர் வந்து அவங்கள பிடிச்சு
வசந்தி என்ன காரியம் செய்யற, என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, உண்மையான காதலுக்கு கிடைச்ச பரிசு மகாராஜா. இனி ஒரு கணம் கூட நான் உயிரோட இருக்க விரும்பல. உங்களோட கண் முன்னாடியே நான் கண்ணை மூடுறேன், அதுவே எனக்கு பேரானந்தம் பிரபுன்னு சொல்லி கண்ணை மூடி கீழே விழ போற மாதிரி ஆக்ட் கொடுக்க மன்னர் வசந்தி வசந்தின்னு அவங்கள தடுக்கிறார். வசந்தசேனையோட நடிப்பை பார்த்து சைட்ல நிக்கிற மாலினிக்கு சிரிப்பு தாங்கல. வசந்தசேனையோட கழுத்துல இருந்த அந்த துணியை மகாராஜா கழட்டி விட வசந்தசேனை மகாராஜா கிட்ட, மகாராஜா, மரணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு நிறைவேற்றுங்க. வசந்தா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கிற கெட்ட பேர் உங்களுக்கு வேணாம். நீங்களே என்ன கொன்னுடுங்க. உங்களோட நினைவுகள் இருக்கிற என்னோட நெஞ்சில நீங்களே இந்த கத்திய பாய்ச்சிடுங்க. இத கத்தி குத்தா நான் நினைக்க மாட்டேன். என்னோட கண்ணாளன் கொடுத்த கடைசி முத்தமாவே நினைச்சுக்கிறேன்னு சொல்லி கட்டாரிய அவர்கிட்ட கொடுக்க, அத வாங்கிட்டு, வசந்தி உனக்கு என்ன புத்தி மாறாட்டமானு கோவமா மன்னர் கேட்கிறார். உங்களோட அன்பை இழந்த பிறகு நான் யாருக்காக வாழணும்னு நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க வசந்தசேனை. வசந்தி ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன்னு மன்னர் சொல்ல, அதுக்கு மாலினி கோவமா, நல்ல கோவம், கொஞ்சம் தாமதமாகி இருந்தா கூட கொலை விழுந்து இருக்கும். ஏமாத்தி வாழ்றவங்க எல்லாம் சந்தோஷமா வாழும் போது நீங்க ஏன் ஏமலோகம் போகணும்? நல்ல நியாயம் ஐயா இதுன்னு மாலினி அவங்க பங்குக்கு நடிக்க, உடனே வசந்தசேனை கோபமா, சீ, என்னடி தர்க்கவாதம் பேசுற, மகாராஜா கிட்ட பேசுறோங்கிறது கூட உனக்கு தெரியலன்னு திட்ட, அதுக்கு மாலினி, மனம் கொதிக்குதுமா, மகாராணியும்னு ஆரம்பிக்க, உடனே வசந்தசேனை கோவமா, வாய மூடு போடின்னு சொல்லி அவங்க கன்னத்துல பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அதை கேட்ட மன்னர் அவசரமா என்னன்னு கேக்குறார். இதத்தானே வசந்தசேனை எதிர்பார்த்தாங்க. நைசா மாலினிக்கு வசந்தா கண்ணை காட்ட, மாலினி கண்ணத்தை தடவிக்கிட்டே, என்ன அடியுங்க கொல்லுங்க கவலை இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிவரத்தான் போகுது, பல நாள் திருடன் ஒரு நாள்னு அவங்க சொல்ல, நீ போக மாட்ட அப்படின்னு மாலினிய அடிக்க கைய உயர்த்துறாங்க வசந்தசேனை. வந்து பாருங்க மகாராணியோட அந்தப்புறத்துக்குன்னு மாலினி சொல்ல, மாலினியோட வாய மூடுறாங்க வசந்தசேனை. ஆனாலும் விடாம மாலினி, இருங்கம்மா, அர்த்த ராத்திரியில அங்க சத்தியசீலருக்கு என்ன வேலைன்னு மாலினி கேட்க, மன்னருக்கு பயங்கர அதிர்ச்சி. அப்படியா, உண்மையாவான்னு மன்னர் அதை பார்க்க போக, அவர் தடுக்கிற மாதிரி வசந்தசேனை ஆக்ட் பண்ண, எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு வசந்தசேனைய உதறி விட்டுட்டு மன்னர் போயிடுறார். மன்னர் போனதுக்கு அப்புறம் மாலினி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. மகாராணி மேல போடப்பட்ட அபாண்டமான பழிய மன்னர் நம்பிடுவாரா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.